நமக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வர்றது வந்துங்க லக்கு மூலயமா வராது. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும். கான்சிஸ்டண்டான ஒரு ருட்டீன் அல்லது ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட்டாகவே செலவு பண்ணுற முன்னுக்கு காசை சேவிங்கில் ஒதுக்கிடணும். பக்கருக்கு வாங்கலாம் சொல்லுறது அட்லீஸ்ட் 10 to 20% உங்களோட காசு சம்பள காசுலேருந்து சேமிப்புக்கு ஒதுக்கிறோம். நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்ட பிறகு நம்ம சேவிங்க்கு ஒதுக்கணுன்னாக்கா கண்டிப்பாக அந்த சமயத்தில் நம்ம பேலன்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் செலவு பண்ணுற முன்னுக்கே நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து சேமிப்புக்கு ஒதுக்கணும். உங்களோட காசை வந்து நீங்கள் முன்கூட்டியாகவே கோல் பாராக மாற்றி வச்சுட்டாக்கா உங்கள் பேங்கில் அந்த காசு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அதை நம்ம எடுத்து செலவும் பண்ண மாட்டோம். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னாக்கா, கோல்ட் சேவிங் செய்கிறவங்க விலையை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. விலை குறையும் போது பேனிக்காக ஆக மாட்டாங்க. ஏன் அப்படி? அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கிராமை அதிகரிக்கிறது, அதாவது கோல்ட் பாரை வாங்கி சேர்க்கறது மட்டுமே. நம்ம பப்ளிக் வெளில தான் மினிமம் 100 வெளியிலேருந்து சேர்க்குறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்க்கும் போது புறத்து, அதாவது ஆவரேஜ் பையிங் காஸ்ட் வரும். ஸோ அதனால தான் நார்மலாகவே கோல்ட் சேமிப்பு செய்கிறவங்க வந்து அந்த விலையை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, கோலாக சேமிக்கும் போது அது வந்து ஒரு ஃபர்காட்டன் சேவிங்காக இருக்கும். கோல் வந்து நம்ம எடுத்து செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அதை எடுத்து செலவு பண்ண நம்ம யோசிக்கவே மாட்டோம். முக்கியமான விஷயம் வீடு வாங்கணும், வீட்டு டெபாசிட் ரெடி பண்ணணும், ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்க்காக தான் கோலை சேமிப்பு பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு லாங் டேர்ம்ஸ் ஃபர்காட்டன் சேவிங்காகவே ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். ஸோ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு வந்துங்க லக்கு இல்லை, நம்மளோட கான்சிஸ்டண்டான ருட்டீன் தான். ஸோ நீங்களும் கோல் சேவிங் ஆரம்பிக்கணுமா? பயோவில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு புராணம் பண்ணுங்கள்.